வணக்கம் குழந்தைங்களே. இன்றைய கதை பார்ப்போம். ஒரு விறகு வெட்டி காட்டில் போய் விறகு வெட்டிட்டு இருந்தாராம். விறகு வெட்டி களைப்பாயிருச்சான். சரி படுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே தரையில் படுத்துட்டாராம். அப்போது அவர் ஒரு மரத்தடியில் படுத்திருந்திருக்கார். அப்போ நினச்சாராம் மனசுக்குள்ளே, நம்ம தரையில் இப்படி மண்ணில் படுக்க வேண்டியிருக்கே, நம்மளுக்கு ஒரு கட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாராம். நினச்ச மயத்துக்கு ஒரு மேஜிக் போல் அங்கே ஒரு கட்டில் வந்துருச்சான். இப்போ கட்டில் மேலே ஏறி படுத்துட்டாராம். படுத்துட்டு கண்ணை மூடி அசந்து படுத்துட்டு அப்படியே நினச்சாராம். ஆழமான ஒரே சிந்தனையோட, இப்போ நம்மளுக்கு நல்ல உணவும் நல்ல ஜூஸும் எல்லாம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாராம். அதே மாதிரி அங்கே நல்ல உணவும் நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல ஜூஸும் அவர் முன்னாடி கிடச்சதான் அவருக்கு. இப்போ அதை எடுத்து சாப்பிட்டாராம், ஜூஸை குடித்தாராம். மறுபடியும் கண் மூடி அப்படியே ஆழமான ஒரு சிந்தனைக்கு போயிட்டாராம். இப்போது நமக்கு ரொம்ப உடம்புலாம் அசதியாக இருக்கே, யாராவது நமக்கு ஒரு 2 பேர் கை காலெலாம் அமுக்கி விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாராம். அதே மாதிரி ஒரு 2 பேர் ஒரு வேலையாள் 2 பேர் வந்து அவர் கை காலெல்லாம் அமுக்கி விட்டாங்களாம். அப்போது அவர் என்ன பண்ணாரா, திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு அவர் மனசுக்குள்ளே. என்ன, ஐயோ நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம், புலி எதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாராம். நினச்ச மாயத்துக்கு அதே மாதிரி ஒரு புலி வந்து அவரை தாக்க வந்துருச்சான். இப்போ தான் தெரியுது அவர் எங்கே படுத்திருக்காருன்னா கல்பக விருக்ஷா மரம், இல்லைன்னா கல்பதரு மரம்னு சொல்லுவாங்க. இந்தியன் மித்தாலஜியில் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்ம கல்பக விருக்ஷா மரத்துக்கு அடியில் படுத்து என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜி. இது எதுக்கு மித்தாலஜினா என்ன, இந்தியன் மித்தாலஜினா என்னென்னா அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் இந்த கதையை. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்பக விருக்ஷா மரம்ங்கிறது நம்மளோட மனம்தான். பாசிட்டிவாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக சொல்லக்கூடிய கருத்து. இப்போது அதனால் நம்ம நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான சிந்தனைகள், பழைய சோகங்கள், கவலைகள், சந்தேகங்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே நம்ம மனசில் ஆழமாக நினைக்க நம்மளுக்கு நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். நன்றி குழந்தைங்களே. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.